ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தடி சாக்கில் என் மகனையும் உள்ள எழுந்துட்டியப்பா. சரி, இன்ஷா அல்லாஹ். அடமலை பேசி புயலா வந்து வீசினாங்க. இருந்தாலும் நாங்க மட்டும் கிடைத்தவங்களா? சென்னையில் இப்ப நடந்த விஷயம் பார்த்தீங்கல்ல, எத்தனையோ பேர் தயங்குறப்ப கூட நாங்க ஓற்றோன்னு வான்ல சாகசம் காமிக்கிறக்காக பெண் வீராங்கனைகள் இறங்கி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய கௌரவத்தையும் தூக்கி நிறுத்த மழையா பொழிய வராங்க சஹானா. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। या अय्युहल्लज़ीन आमनू इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ी तसअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा। நடுவர்களே, இப்போ சமூகத்தின் பார்வையில் சிறந்தவங்க ஆண்களா பெண்களான்னு பார்த்ததுல நான் பெண்கள் தான் சிறந்தவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நல்லவையாவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. பெண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு பரக்கத்து தான். நடுவர்களே, நீங்க ஆண்கள்கிட்ட கூட கேளுங்க, பெண் குழந்தை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? இல்லம்மா, அல்லாவோட கிருபையால் ரெண்டும் இருக்கு. சொன்னா வம்புல மாட்டிப்போம். வேலை சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, அல்லாவே சொல்றான் 16வது அத்தியாயத்துல 58வது வசனத்துல அல்லாஹ் பெண் குழந்தை பிறந்த வீட்டிற்கு சுப செய்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனா எந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் சுப செய்தி சொல்லுங்கன்னு சொல்லலையே. அதானே, கேளுங்க நதி. அவங்க சொன்னாங்க எந்த நபியும் பெண்ணா பிறக்கலைன்னு. எந்த நபியும் பெண்ணா பிறக்கல, அது உண்மைதான். ஆனா எந்த நபியும் பெண்ணின்றி பிறக்கலையே. ஆணின் துணையின்றி கூட பிறந்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா எந்த நபியும் பெண்ணின்றி பிறக்கலையே. அப்படி போடுங்க. இந்த உலகில் முதல் கொலை செஞ்சது ஒரு ஆண் தான். அது யாரு? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆனா எல்லாரும் ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கீங்க. ஆதமின் மகன் அவங்க தான் முதல்ல கொலை செஞ்சு. ஆதமின் மகன் காபில் தான். நடுவர் அவர்களே, ஆண் குழந்தைங்கிறது அருட்கொடை, அதுக்கு கியாமத்து நாள்ல கேள்வி இருக்கு. ஆனா பெண் குழந்தைங்கிறது நன்மைக்கு கியாமத்து நாள்ல கூலி தானே இருக்கு. நடுவர் அவர்களே, ஆண் பிள்ளைனாலே ப்ராப்ளம் தான். கார் கண்ணாடி உடைச்சிட்டான், என் பையன் மண்டையை உடைச்சிட்டான், அதை உடைச்சிட்டான், இதை உடைச்சிட்டான்னு ஒரே பஞ்சாயத்து. இதே பெண் பிள்ளையை எடுத்துக்கோங்க, வீட்டுல அம்மாக்கு எவ்வளவு உதவியா இருக்கா. நடுவர் அவர்களே, ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு தைரியம் ஜாஸ்தி. ஏன்னு சொன்னா சொல்ற? ஏன்னா பொண்ணு பார்க்க வர்றப்போ 5 பேரோட வருவாங்க மாப்பிள்ளை. நிச்சயத்தப்போ ஒரு 50 பேரோட வருவாங்களா? இதே கல்யாணத்தப்போ 500 பேரோட வருவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் சிங்கிளா தான் நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம். இப்ப தெரியுதா தைரியம் யாருக்கு அதிகம்னு? எங்களுக்கு தான்ப்பா ஜாஸ்தி. நடுவர் அவர்களே, 100 கிலோ மூட்டையை தூக்குறது கஷ்டம்னு சொன்னாங்களே. 100 கிலோ மூட்டையை தூக்குறது ஈஸி. ஆனா 3 கிலோ குழந்தையை தூக்குறது தான் கஷ்டம். நடுவர் அவர்களே, நதீம் சொன்னாங்க 3 பேருக்கு சமைக்கிறதுலாம் பெருசு இல்ல, 1000 2000 பேருக்கெல்லாம் சமைக்கிறதுதான் பெருசு. ஹோட்டல்ல போய் பாருங்க, கல்யாண வீட்டுல போய் பாருங்க, சமைக்கிறது ஆண்கள் தான் அப்படின்னு. சரி, கல்யாண வீட்டுல என்ன சாப்பிடுவீங்க? நான் இதுக்கு பதில் சொன்னா எல்லாம் இந்த பிள்ளை விசேஷத்துக்கு தான் போய் சோறு திங்குது, வீட்டுல சோறு ஆக்கலான்னு சொல்ல போறாங்க. சரி, உண்மை சொல்லணும்ல. பிரியாணிமா? பிரியாணியா முடிஞ்சு. அதே மாதிரி ஹோட்டல்ல அதுக்குன்னு ஒரு மெனு இருக்கும். அதை விட ஹோட்டல்ல கல்யாண வீட்டுல எல்லாம் சமைக்கிறதுக்கு ஆண்களுக்கு ஹெல்பர்ஸ் இருப்பாங்க. அவரை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவர் அவங்க அம்மாவுக்கு ஒரு கருவேப்பிலையாவது பிச்சு கொடுத்துருக்காரான்னு போய் கேட்டுக்கலாம். நீ அங்கேயே நில்லுமா, போய் அடிச்சிருக்கு. இன்னும் தினம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பைத்தியமே பிடிச்சிரும். நடுவர் அவர்களே, நாட்டுல கொரோனா பாடை விட வீட்டுல குழம்பு பாடுதான் பெரும்பாடு. ரொம்ப கஷ்டம். சிங்கம் பத்தி சொன்னாங்களே, சிங்கம் கூட ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாத நடுவர் அவர்களே, பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகுமா. நாங்கெல்லாம் சிங்க பெண்கள். பாத்தீங்களா? நதீம் அவங்க ரொம்ப தான் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. விழா முடிஞ்சோன்னா அவங்களுக்கு இரவு சாப்பாடு செஞ்சிருங்க. அவ்வளோ அருமையா பேசிட்டாரு. ஆப்போசிட் டீம்காரங்களும் அவங்க பாராட்டுறாங்க. அப்படி இல்லை, ஏன்னா அல்லாவோட கிருபையில அவங்களுக்கு 2 தங்கச்சி, அவங்க அம்மா ஒரு பெண். வீட்டுக்கு போனா சாப்பாடு போடுவாங்களோ போட மாட்டாங்களோ. நானும் தப்பா நினைச்சிட்டேன். நீ அவரை புகழ்றேன்னு நினைச்சு. சோறு போட மாட்டாங்க, வெளியே துரத்தி விட்டுருவாங்க. நான் சூக்கா சொல்றீங்க. சொல்லுங்க நடுவர்களே, ஒரு குட்டி கதை சொல்லட்டா? சொல்லுங்க. இப்போ அல்லாஹ் ஊருக்குள்ள வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லி பெரிய கப்பலை கட்ட சொல்லி ஆணையிட்டு இருப்பான். அதுக்கு நூஹ் நபி ஏன், எதுக்கு, எதனால அது எதுவுமே கேட்காம
டக்குன்னு அந்த கப்பல்லாம் கட்டிடுவாங்க. வெள்ளம் வர்ற அன்னைக்கு அவங்களுக்கு தெரியுமில்ல, அந்த வெள்ளம் வர்ற அன்னைக்கு அல்லாஹ் எச்சரிக்கை கொடுத்துருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம கப்பல்லாம் கட்டிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாம் அந்த கப்பலுக்குள்ள போயிட்டாங்க. காஃபிரா இருக்கிற மக்கள் எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு அதுல வந்துட்டு நூஹ் நபியோட மகனும் தான் இருக்காங்க. அப்போ வந்துட்டு நூஹ் நபி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்னு. எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் வந்துட்டு அவங்க துவா செய்கிறாங்க, யா ரப்பே என் மகனுக்கு நீ நேர்வழியை கொடு அப்படின்னு துவா செய்யும் போது அல்லாஹ் கோவப்பட்டு ஒரு வசனத்தை இறக்குறான், நபியே நீங்க சொல்றவங்களுக்கெல்லாம் என்னால நேர்வழியை கொடுக்க முடியாது, நானா நாடுறவங்களுக்கு தான் என்னால நேர்வழியை கொடுக்க முடியும்னு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வையே கோவப்படுத்தினது ஒரு ஆண் தானே. ஆனா ஈமான் கொள்ளாத அந்த நபர்கள்ல நூஹ் நபியுடைய மனைவியும் இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அழகை பத்தி பேசினாங்களே, இல்ல நான் கேட்கிறேன் நடுவரவர்களே, நம்ம என்ன அழகு பட்டிக்க வந்திருக்கோம்? அதானே, பட்டி பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படி பார்த்தா கூட பெண் பிள்ளைய தான் அழகுபடுத்தி பார்க்க முடியும். ஆமாமா, நீ தானே ஜிகு ஜிகுன்னு போட்டு வந்திருக்கான் பாரு. ஒரு சட்டையும் பேண்டோட வந்திருக்கிறோம். சீவி சிங்காரிச்சு அழகழகா ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்க முடியும். இதே பசங்களை எடுத்துக்கோங்க, தலைய பாருடா, முடிக்கு கரடி மாதிரி இருக்கு, வெட்டிட்டு வான்னு அம்மா சொன்னா யூ கட்டிங், வி கட்டிங், பாக்ஸ் கட்டிங், இதை விட ஒண்ணு நடுவரவர்களே அட்டாக்கா. அதை பார்த்தா நமக்கு அட்டாக் வந்துடும். சுருக்கமா சொல்ல போனா முள்ளமன்றிக்கு முடி முளைச்ச மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். அதேதான், முள்ளமன்றிக்கு முடி முளைச்ச மாதிரி அவன் தலையில ஒரு கூடையை கம்பிட்டு சுத்திட்டு இருக்கான். ஆமாமா, என் தலையிலும் நிறைய கூட தென்படுது. மண்ணை விட கேவலமாக மதிக்கப்பட்ட பெண்ணை மதிக்கணும்னு சொல்லி தந்தது இஸ்லாம். மூடி மறைக்க முடியாத ஒரு உண்மை இருக்கு நடுவரவர்களே, அது ஆண்கள் கூட ஒத்துப்பாங்க. ஆண்களை என்னதான் நீங்க தங்கத்தட்டுல தாங்கி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாலும் தன்னோட வைஃப் பேச்சதான் கேட்பான். ஆனா பெண் குழந்தைங்கிறது ஒரு பொருளை மறைச்சு வச்சாவது தன்னோட தாய்க்கு கொடுத்து காப்பாத்துவா. நடுவரவர்களே அன்சியா சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்தா எது கொடுக்க மாட்டாங்க, ஆண் குழந்தை பிறந்தா லட்டு கொடுப்பாங்க, கேக்கு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்கன்னு. அப்படி பார்த்தா உங்களுக்கு தான் பெண் குழந்தை பிறந்துச்சு, உங்களோட அத்தாவும் தானே ஊருக்கே லட்டு வாங்கி கொடுத்தாங்க, கேக்கு வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு நாங்க என்ன பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுல அதை வாங்கி கொடுத்தோம், இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டா தெரியும். என்னையே ஆதாரமாக்கிருச்சுமா அந்த பிள்ளை. நடுவரவர்களே இவ்வளவு நேரம் நாங்க பேசினதை கேட்டோம். ஆண்கள் பக்கம் தீர்ப்பு சொன்னா இரவு சாப்பாடு நதீம்க்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ற நிலைமை வந்துடும், நினைவூற்றிக்கோங்க. எனவே பெண்களே சிறந்தவர், பெண்கள் தான் சிறந்தவர் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உங்க இறுதியா பயமுறுத்திட்டும் போயிட்டாங்க. ஆண்கள் பக்கம் தீர்ப்பு சொன்னீங்கன்னா உங்களையும் வீட்டை விட்டு பட்டி விட்டுருவாங்க. இறுதியா தீர்ப்புக்கான நேரம் வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா ஆணைத்தான் பலமானவனா படைச்சிருக்கான், உண்மைதான். ஆனா என்னதான் உடல் அளவில் ஆண் பலமானவனா இருந்தாலும் மனதளவில் பெண் தான் பலமானவளா இருக்கான். அந்த ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக ஒரு பெண்ணின் துணை தேவைதான் படுது. ஒரு பெண் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண் எப்பாடுபட்டாவது வாழ்ந்துருவா, என்ன சிரமப்பட்டாவது தன் குழந்தைகளை ஈடேற்றிடுவா. ஆனா 198% ஆண்கள் கண்டிப்பா ஒரு பழமொழியே சொல்லுவாங்களே, மனைவி இறந்துட்டா புருஷன் மருமா பிள்ளைன்னு சொல்லிட்டு, அது கடைசிக்கு தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லியாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய துணை தேடி போயிடுறான். அல்லாஹ் தஆலா பெண்ணை ஆணின் முதுகெலும்பில் விழா எலும்பிலிருந்து தான் படைச்சதாகவும் சொல்றான். அந்த இடத்துலயும் அல்லாஹ் ஆணைத்தான் உயர்த்தி பேசுறான். எந்த ஒரு ஆணும் எவ்வளவுதான் வலியை தாங்கினாலும் எவ்வளவு சுமைகளை தூக்கினாலும் ஒரு பிரசவ வலியை எந்த ஒரு ஆண்னாலையும் தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட வலியை ரெண்டாவது சொல்ல கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்ற பெண்கள் தன்னுடைய கணவனுடைய வம்சம் செழிக்கணும்னு அடுத்த குழந்தையை பெக்கிறதுக்காக ஆயத்தமாகிறார். உசேன் போல்ட் அவருடைய அந்த சாதனையை முறியடிக்க இன்ன வரையுமே எந்த ஒரு ஆணுமே துணிச்சலா வரல. ஆனா 3 குழந்தை பெற்ற ஒரு பெண் அந்த உசேன் போல்ட்டுடைய சின்ன சாதனையே முறியடிச்சாங்க. என்னதான் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் 2 வாரமா ஃப்ரெண்டுகளை எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டாலும் பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டாலும் தீராத அந்த பிரச்சனை நான் என்னடி அப்படின்னு அதட்டி கேட்டா அழுதுருவா அப்படின்னு சொல்ற மனைவி
விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒற்றை வார்த்தையில தவிடுபடியாகிறது. அந்த நேரத்துல கூட ஒரு ஆணுக்கு பெண் தான் துணையா தேவைப்படுறான். தாயின் காலில் சோனம்னு சொல்லி இருக்கிறாங்க, ஹஜ்ரத்துன்னு சொன்னாங்க. அதையும் மீறி அவங்க சொல்லிட்டாங்க, ஹஜ்ரத் தானப்பா சொன்னாங்க. ரசூல்லாவே சொல்லிட்டாரு, தந்தையின் பொருத்தத்துல தான் இறைவன் பொருத்தம் இருக்கிறது. என்னதான் நீங்க பெண்ணை ஆஹா ஓஹோ அப்படியா இப்படியான்னு உயர்த்தி பேசினாலும் அல்லாஹு தாலா பெண்ணை ஆணை சார்ந்தவளாகத்தான். ஆண் எப்பவுமே ஆண் இருந்தா தான் ஒரு வெற்றி கூட, என்னுடைய வெற்றிக்கு காரணம் என் பின்னாடி இருக்க ஆண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வழிகெடுவதற்காக நான் விட்டு செல்லலை, பெண்களை தவிர அப்படின்னு. அதுல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களை தான் சொன்னாங்க. என்னதான் பெண்களை உயர்த்தியும் ஆண்களை உயர்த்தி பேசுறாங்க, இப்ப என்னதாங்க இது தீர்ப்புன்னு கேட்டா அல்லாஹு தாலாவே சொல்லிட்டான், ஒவ்வொரு ஹதீஸிலும் ஈமான் கொண்ட பெண்களே, ஈமான் கொண்ட ஆண்களே அப்படின்னு சொல்லியே தானே அல்லாஹு தாலா சொல்றான். பெண் எந்த இடத்துலையுமே, அல்லாஹ் எந்த இடத்துலையுமே பெண்ணை குறைச்சோ ஆண்களை குறைச்சோ பேசல. எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்துல இந்த சிவங்க, இந்த விஷயத்துல இவங்க சிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அதனால சமூகத்திலும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு ஆண் வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வந்து கொட்டினா தான் அந்த வீட்டுக்கு